எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். குழந்தைங்களா, உங்களுக்கு வர்து தாத்தா ஞாபகம் இருக்கா? என்னோட அப்பா தான். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான், எங்க அம்மா, எங்க அப்பா, என்னோட தம்பி எல்லாரும் இந்த கோடை விடுமுறைனா என்ன? சம்மர் ஹாலிடேஸ். கோடை விடுமுறையில ராத்திரி ஆச்சுன்னா மொட்டை மாடிக்கு போய் உட்காந்து நிறைய கதை பேசுவோம். அப்போ எங்க வீட்ல இந்த ஏசிலாம் கிடையாது. கோடை நாட்கள்ல ரொம்ப சூடா இருக்குமா, அப்போ மாடிக்கு போய் உட்காந்துக்கிட்டு காத்து வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் காத்து வாங்கிக்கிட்டே கதை பேசுறதுனா இன்னுமே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த கோடை நாட்கள்ல ஏசிய சாயங்காலமே போட்டுக்காம மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் உங்களோட நேரத்தை செலவிடுறீங்களா? உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, உங்க அக்கா, தங்க, அண்ணா, தம்பி வீட்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிக்கிட்டு, இன்னொன்னு நிச்சயமா உங்க அப்பா, அம்மா மத்த எல்லா பெரியவங்களையும் அவங்களோட கைபேசிய வீட்லயே விட்டுட்டு மாடிக்கு வர சொல்லுங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா சொன்ன ஒரு புதிர் கதைய சொல்லப் போறேன். நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு அதுல இருக்கிற புதிருக்கான சரியான விடைய சொல்லணும். நீங்களே யோசிச்சு கண்டுபிடிக்கணும். நைஸா போய் அப்பா, அம்மா யார்கிட்டயாவது கேட்டுட்டு சொல்லக்கூடாது. சரியா? தயாரா இருக்கீங்களா? லலிதா பறித்து வந்த பூக்கள். லலிதா கிராமத்துல குடியிருக்கிற பொண்ணு. அவங்க வீட்ல பின்பக்கம் கொல்லையில பெரிய தோட்டம் இருந்தது. அதுல அவளோட அப்பா விதவிதமா காய்கறிகள் பயிரிட்டு இருந்தாரு. லலிதாவும் அவ அக்காமார்களும் கூட பூச்செடிகள் பலதும் நட்டிருந்தாங்க. மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், செம்பருத்தி இப்படியெல்லாம். இப்போ சமீப காலமா தான் இந்த செம்பருத்தி செடி அழகா பெருசா பூக்க ஆரம்பிச்சிருந்தது. லல்லியோட அம்மா அன்னைக்கு விடிய காலையில அவளை கூப்பிட்டு, லல்லி, சாமி படத்துக்கு பூ வைக்கணும், நீ போய் கொஞ்சம் செம்பருத்தி பூ பறிச்சுக்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா சொல்லிட்டு லல்லி ஒரு பூக்குடைய கையில எடுத்துக்கிட்டு கொல்ல பக்கம் போனா. மாட்டு கொட்டாயில மாட்டுக்கு தீனி வச்சுட்டு இருந்த அவளோட அப்பா, லல்லி எங்க போற அப்படின்னு கேட்டாரு. பூ பறிக்க அப்பா. கொஞ்சமா பறி. என இந்த சமயம்தான் தேனீக்கள் பூக்கள்ல தேன் குடிக்க வரும், மகரந்தத்தையும் கொண்டு போகும். அதுங்களுக்கு ஆகாரம் வேணும்ல. அதோட செடியில பூ பூத்திருக்கிறத அப்படியே பாக்கிறது தான் ரொம்ப அழகு. நீ பறிக்கும்போது வெளியில தெரிகிற பூக்களை விட்டுட்டு இலைக்கடியில உள்ள மறைவா இருக்கிற பூவையே பறி என்ன என்றார் அப்பா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி செடியை நோக்கி ஓடினா லல்லி. செடியில நிறைய பூக்கள் பூத்திருந்தது. பின்பக்கமா இலைகளுக்கு இடையில அப்படின்லாம் விலக்கி பார்த்த போது இன்னும் நிறைய பூக்கள் கண்ணில் பட்டது. லல்லியும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி மறைவா இருந்த சில பூக்களை பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டா. கொஞ்சம் தள்ளி நின்னு செடிய பார்த்தா. அப்பா சொன்னது சரிதான். பூக்கள் பூத்து குலுங்கி நிக்கிற செடிய பாக்கறதுக்கு தான் எவ்வளோ அழகா இருக்கு. கிளம்பும்போது பக்கத்து வீட்டு கொல்லையில இருந்து வேலிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த அவளோட தோழி செல்வி கூப்பிட்டா. லல்லி செல்வி கிட்ட போனப்போ, ஐ, செம்பருத்தி பூவா, எத்தனை பெருசா அழகா இருக்கு. லல்லி, எனக்கும் கொஞ்சம் தருவியா அப்படின்னு ஆசையோட கேட்டா. லல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி தரேன். நான் பறிச்ச பூக்கள்ல பாதியா உனக்கு தரேன். ஆனா அதுலேருந்து ஒன்ன நீ எனக்கு திருப்பி தந்துடணும். அதுக்கு நீ ஒத்திக்கிட்டாதான் உனக்கு நான் பூ தருவேன். சரியா என்றாள். ஓ, தரேனே அப்படின்னு செல்வி சொன்னா. லல்லி தன் கூடையில இருந்த பூக்கள்ல பாதிய செல்வி கிட்ட கொடுத்துட்டு ஒரே ஒரு பூவை அவகிட்ட இருந்து திரும்பி வாங்கிக்கிட்டா. லல்லி மாட்டுக்கொட்டா பக்கத்துல வந்தப்போ அவளோட பெரிய அக்கா குளிச்சுட்டு அப்போதான் துணி உலத்திக்கிட்டு இருந்தா. ஐ, லல்லி, செம்பருத்தி பூவா பறிச்ச? நான் இப்போ கோவிலுக்கு போறேன், அங்க சாமிக்கு கொடுக்க எனக்கும் கொஞ்சம் பூ தருவியா அப்படின்னு கேட்டா. லல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு, கூடையில இருக்கிற பாதி பூவை உனக்கு தந்துடுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு பூவை திருப்பி கொடுத்துடணும். அக்கா ஒத்துக்க அப்படியே செஞ்சாங்க. லல்லி உள்ள போனா. வீட்டு முற்றத்துல கையில ஒரு பூத கண்ணாடியோட அங்க இருந்த ஒரு துளசி செடியோட இலைகளை ஆராய்ஞ்சிட்டு இருந்தான் லல்லியோட அண்ணன் கோபால். அவன் எப்பவும் இப்படிதான். அவனுக்கு தான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. எதையாவது தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். லல்லியோட கையில இருந்த பூக்குடைய பார்த்துட்டு அவன், லல்லி, எனக்கும் கொஞ்சம் செம்பருத்தி பூ தருவியா?
நான் அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். லல்லி வழக்கம் போல, கூடையில இருக்கிற பூல பாதியா உனக்கு தந்துடுறேன், ஆனா நீ எனக்கு ஒரு பூவை திருப்பி தந்துடணும் அப்படின்னு சொன்னான். அப்படியே செஞ்சுட்டு லல்லி பூக்கூடையோட அம்மா கிட்ட ஓடி போனான். அம்மா பூஜை அறையில இருந்தாங்க. கொண்டா கொண்டா அப்படின்னு பூக்களை வாங்கிக்கிட்டாங்க அம்மா. லல்லி பூக்களை கொடுக்கும்போது எத்தனை இருக்குன்னு கவனிச்சா. அவ திருப்தியா சிரிச்சுக்கிட்டா. காரணம் என்னன்னா, லல்லி எவ்வளோ பூக்களை பறிச்சாலோ அத்தனை பூக்களும் ஒண்ணு கூட குறையாம அப்படியே இருந்தது. ஆமா, ஒண்ணு கூட குறையல. என்ன மாயம் இது, என்ன மந்திரம் இது, இது எப்படி சாத்தியம்? என்ன குழந்தைங்களா, கதையை கேட்டீங்கல்ல? இப்ப சொல்லுங்க, லல்லி மொத்தம் எத்தனை செம்பருத்தி பூக்களை பறிச்சா? என்ன குழந்தைங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சபாஷ்! நீங்க சரியான விடைய எனக்கு சொல்றீங்களா? chittukuruvi.podcast@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கோ இல்ல ஆங்கர் ஆப்ல இருக்கிற வாய்ஸ் மெசேஜ் மூலமாவோ நீங்க எனக்கு உங்களோட விடைய உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அனுப்பி வைங்க. சரியா? சரியான விடைய அடுத்த வாரம் கதைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்வேனா. இந்த கதையில லலிதாவோட அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, கவனிச்சிங்களா? பூக்களை பறிக்காதீங்க. ஏன் பூக்களை பறிக்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பூலேந்து தான் காய் பழம்லாம் வருது. அது தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா? சபாஷ்! பூவை பறிச்சோம் அப்படின்னா தேனி, வண்டு இந்த மாதிரி பல பூச்சிங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். இந்த பூச்சிங்களுக்கு பூக்குள்ள சாப்பாடு மாத்திரம் இல்லை, அந்த பூல இருக்கிற மகரந்தத்தை திரட்டி இன்னொரு பூக்கு கொண்டு போகும்போது தான் அந்த பூ காயாகி பழமாகும். அதனால பூக்களை பறிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க குழந்தைங்களா. நீங்க கேட்கலாம், என்ன நீங்க சொல்றீங்க, மல்லிகைப்பூலேருந்தெல்லாம் காய் பழம்லாம் வருமா? வராதுல, அப்ப மல்லிகைப்பூவை பறிக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். காய் பழம் வரலனாலும் அந்த செடி இன்னொரு புது செடியை கொடுக்கவோ அதுலேருந்து விதைகள் வரவோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பூக்கள் தான். அதனால பூக்களை பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை பத்திலாம் யோசிங்க. சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.